ஓகே, எல்லாம் பார்த்துக்கோங்க. நாங்க 1 தொடக்கம் 20 லாஸ்ட் கிளாஸ். சரியா? 21வது கேள்வியிலிருந்து முழுமையா பார்க்கும். 21வது கேள்வியை பாருங்க. உங்களுக்கு இலகுவான கேள்வி கேட்கப்பட்டு கட்டுப்பாட்டு கணக்கு, கண்ட்ரோல் அக்கவுண்ட் சொல்லுவோம். கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. 31/3/2012 முடிவடைந்த வருடத்துக்கான கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு எவ்வளவு? காசாக பெற்ற கடன் பட்டோர பெறுமதி. இலகுவான கேள்வி. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு போட்டோம்டா வரவு செலவு பதிவு செய்வோம். டிஃப்ரெண்டா வாரது காசாக பெற்ற தொகை. சரியா? ஏற்கனவே டேம் பேப்பர்ல சொல்லி தந்துக்கிறேன். உங்களோட கடன் பட்டோர்கிட்ட பெற்ற காசு கேட்கிறாங்க. அப்ப கடன் பட்டோர்கிட்ட பெற்ற காசு கேட்டா தம்பி எதுல கண்டுபிடிக்கிறது? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு அடிக்கணும். அந்த கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குன்னா முதலாவது என்ன? கடன் விற்பனையோட தொடர்பான கொடுக்கல் வாங்கல். போட்டுக்கோ. 21 கடன் பட்டோர் கணக்கு அடிச்சுக்கோங்க. கடன் பட்டோர்னா யாரு? கடன் விற்பனையோட தொடர்பு படுகின்ற நபர். அப்ப கடன் பட்டோர் கணக்குல வரவு செலவு பதிவு செய்யக்கூடிய விடயங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். குறித்த பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்வதன் மூலம் உருவாகின்ற நபர் கடன் பட்டோர். அப்ப இதுல கடன் விற்பனை மட்டும்தான் பதியணும். ஆரம்ப மீதி வரும், வரவு செலவு. அடுத்து கடன் விற்பனை வரும், அடுத்து உட்திரும்பல் வரும், அறவிட முடியா கடன், கொடுத்த கழிவு, தண்ட வட்டி, எதிர்த்தீர்த்தல் போன்ற விடயங்கள் கடன் பட்டோர் கணக்குல வரும். வரவு செலவு பதிவு செய்வோம். இதுல காசாக கிடைச்சதுன்னா காசு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அப்ப செலவுல டிஃபரெண்டா வாரது காசாக பெற்றது. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். எனவே இதுல ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க. கடன் பட்டோர் அதிகரிப்பு குறைவுண்டு தருவான். ஏற்கனவே சொல்லி தந்த போன வடமாகாண பேப்பர்ல கடன் பட்டோர் அதிகரிப்பு குறைவுண்டு தருவான். ஆரம்ப மீதினா மேல போடுவீங்க, இறுதி மீதினா கீழே போடுவீங்க. அதிகரிப்பு குறைவுண்டு தந்தா எப்பொழுதும் எதிர்கணியமா எடுக்கணும். அதிகரிப்புன்னு சொன்னா இறுதி மீதியா போடுங்க, குறைவுன்னு சொன்னா ஆரம்ப மீதியா போடுங்க. இதை தெளிவா விளைவிப்போம். சரியா? கடன் பட்டோர் அதிகரிப்புண்டா இறுதி மீதியில போடணும், கடன் பட்டோர் குறைவுண்டா ஆரம்ப மீதியா போடணும். இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். 31/3/2012 முடிவடைந்த வருடத்துக்கான கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு எவ்வளவு? அப்ப கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு அடிப்போம், வரவு செலவு பதிவு செய்வோம். செலவுல டிஃப்ரெண்டா வாரது காசாக பெற்றது. ஓகே, இப்ப மேல தரவுகளை பார்ப்போம். முதலாவது கடன் விற்பனை. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. அப்ப கடன் பட்டோர் வரவு தானே. அப்ப வரவுல போடுங்க கடன் விற்பனை 7,80,000. எனவே போடுங்க விற்பனை 3 கட் பண்ணி போடுங்க 780. அடுத்து இரண்டாவது கடன் பட்டோருக்கு அனுமதித்த கழிவு. அனுமதித்த கழிவுண்டா கொடுத்த கழிவு. இரட்டை பதிவு எப்படி? கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கடன் பட்டோர் செலவுண்டா செலவுல போடுங்க கொடுத்த கழிவுண்டு 65. அடுத்து மூன்றாவது பாருங்க, பதிவளிக்கப்பட்ட அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடனுக்கு புதிய பெயர் வியாபார வருமதிகளின் மதிப்பு குறைவு நட்டம். அறவிட முடியா கடன் சொல்லுவோம். அதற்கான இரட்டை பதிவு அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே செலவுல போடுங்க அறவிட முடியா கடன் பெறுமதி ரூபாய் 20,000. அடுத்தது பாருங்க, விற்பனை திருப்பம். விற்பனை திருப்பம்டா உட்திரும்பல். உட்திரும்பல் கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ரூபாய் 35,000. அடுத்து இறுதியா பாருங்க, குறிப்பிட்ட வருடத்தில் கடன் பட்டோர் மீதியில் ஏற்பட்ட குறைவு 80,000. அப்ப அங்கனை பேத்தி யோசிக்க கூடாது, தெளிவா சொல்லி தந்துட்டேன். கடன் பட்டோர் அதிகரிப்புண்டா இறுதி மீதியா போடணும், கடன் பட்டோர் குறைவுண்டா ஆரம்ப மீதியா போடணும். அப்ப இலகுவான நுட்பமெல்லாம் சொல்லி தந்துட்டேன் பேப்பர் செய்யறது.
எனவே கடன்பட்டோர் குறைவு. பயப்படாம மேல போடணும். ஆரம்ப மீதி 80,000. இப்ப கூட்டி எடுத்தோம்டா செலவுல டிஃப்ரெண்டா வாரது காசாக பெற்றது. இப்ப கூட்டி எடுங்க பாப்போம். 780 80 கூட்டி டபுள்ல போடுங்க. 860 860. இப்ப செலவுல உள்ளதா கழிங்க. 860ல 65 20 35 அதை கழிச்சோம்னு சொன்னா காசாக பெற்றது போட்டுக்கோங்க 740. காசாக பெற்றது 740. 7,40,000. பேப்பர்ல பாருங்க 21வதுக்கு 5வது. ஓகே 21வது முடிஞ்சு. இதை எழுதிக்கோங்க. அடுத்ததுக்கு போவோம். சரியா? அடுத்த கேள்வி போவோம். 21வது கடன்பட்டோர் கணக்கு செஞ்சா ஓகே. தெளிவா எல்லாம் சொல்லி தந்துட்டேன். அடுத்த கேள்வி போவோம். 22வது பாருங்க. பின்வருவனவற்றுள் எவை நிறுவனம் ஒன்றின் நிகழத்தக்க பொறுப்புகளாக வெளிப்படுத்த முடியும்? ஓகே. கணக்கீட்டு நியமங்கள் அடிப்படையாக கொண்ட கேள்வி. தேர்ச்சி 11ல படிப்பீங்க. கணக்கீட்டு நியமங்கள், இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள். முக்கியமான விஷயம். முழுமையா 11வது பாடம் நோட்ஸ் தான் வரும். பார்ட் 1ல டைரக்டா போடப்படும். பார்ட் 2ல கம்பெனில சீராக்கங்கள்ல வரும். சரியா? எனவே போட்டுக்கோங்க. 22வது LKS 37 போடும். LKS 37, LKS 37 கணக்கீட்டு நியமங்கள்ல வரக்கூடிய விஷயம். இதுல பாருங்க LKS 37 என்ன? ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்புகள், நிகழத்தக்க சொத்துக்கள். இதை உள்ளடக்கிய பாடம் LKS 37. உங்களுக்கு கட்டாயம் ஒவ்வொரு வருஷமும் பாஸ் பேப்பர்ல போடப்படும். எனவே முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி நிகழத்தக்க பொறுப்புகளாக வெளிப்படுத்தக்கூடியது. அப்ப முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏற்பாடுண்டா என்ன, நிகழத்தக்க பொறுப்புண்டா என்ன. ரெண்டும் தெரிஞ்சு கொண்டாதான் அதை வேறுபடுத்தி கொடுக்கலாம். எனவே கீழே போடுங்க ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்புகள். தலை போடுங்க ஏற்பாடு, நிகழத்தக்க பொறுப்பு. இதற்கான டிஃப்ரெண்டா பார்ப்போம். தெளிவா நாங்க படிச்சுட்டு போவோம். ஏற்பாடு, நிகழத்தக்க பொறுப்புன்னு போடுங்க. இதற்கான டிஃப்ரெண்டா பார்த்துட்டு ஆன்சருக்கு போவோம். முதலாவது பாருங்க ஏற்பாடுனா முதலாவது என்ன? காலமும் தொகையும் நிச்சயமா தெரிஞ்சா அது ஏற்பாடு. எப்படி? காலமும் தொகையும் நமக்கு நிச்சயமா தெரிஞ்சா அது ஏற்பாடுன்னு சொல்லுவோம். இத வரைவிலக்கணம் எப்படி? தொகையும் காலத்துடன் கூடிய பொறுப்பு ஏற்பாடாகும். நாங்க செலுத்த வேண்டிய பெறுமதி நமக்கு தெரியணும். இரண்டாவது அதுல காலம் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சா அதை ஏற்பாடுன்னு சொல்லுவோம். நாங்க வங்கி கடன் பெறுறோம். அந்த வங்கி கடன் பெற்றுக்கொள்ளும் போது அதுக்கு செலுத்த வேண்டிய பெறுமதி தெரியும். எத்தனை காலத்துல செலுத்தணும் அது தெரியும். அது ஏற்பாடு. அப்ப ஏற்பாடுனா சிம்பிளா விளங்கிக்கோங்க. அந்த கடப்பாடுக்குரிய காலமும் தொகையும் தெரிஞ்சா அது ஏற்பாடு. ரெண்டாவது நிகழத்தக்க பொறுப்பு. அங்க பெறுமதி தெரியாது, காலம் தெரியாது. அத சொல்லுவோம் நிகழத்தக்க பொறுப்பு. இதான் இலகுவான வரைவிலக்கணம் பார்ட் 1 செய்யறதுக்கு. அப்ப ஏற்பாடுனா தெளிவா விளங்கிக்கோங்க. இந்த கடப்பாடுடைய பெறுமதியும் காலமும் நிச்சயமா தெரிஞ்சா அது ஏற்பாடாகும். பெறுமதியும் காலமும் நிச்சயமா தெரியலாட்டி நிகழத்தக்க பொறுப்புகள் ஆகும். இதை எழுதிக்கோங்க. இதை குயிக்கா நோட் பண்ணுங்க. இப்ப நாங்க ஆன்சரை தெரிவு செய்வோம். ஏபிசிடின்னு தரப்பட்டி இந்த பண்புகளை வச்சு இலவசமா கண்டுபிடிக்கலாம். ஆனா சிம்பிளா படிச்சுட்டு போவோம். எப்படி நோட்ஸ் கேள்வி செய்யறது? LKS 37 வந்தா எப்படி செய்யறது? இது மட்டும் போதும். முதலாவது பாருங்க ஏ நிதி நிறுவனம் ஒன்றிடமிருந்து பெற்ற வங்கி கடன் அல்லது பெற்ற கடன்.
தம்பி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பணம் தேவை, வங்கி கடனை பெற போறீங்க. அப்படி வங்கி கடன் பெற்றா நீங்க தான் போய் கடன் வாங்க போறீங்க. அப்ப தொகை உங்களுக்கு தெரியும். ரூபா 10 லட்சம் கடன் வாங்க போறீங்க, தொகை தெரியும். ரெண்டாவது, எத்தனை வருடத்துல திருப்பி செலுத்தணும், வட்டி எவ்வளவு செலுத்தணும், தவணை பணம் எவ்வளவு செலுத்தணும், உங்களுக்கு காலம் தெரியும். அப்ப முதலாவது ஏற்பாடா, நீளத்தக்க பொறுப்பா? ஆன்சர் பண்ணுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணணும். தெளிவா படிச்சிட்டோம். இப்ப ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஏற்பாடு. வெரி குட். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம், பிரச்சனை இல்ல. அப்ப முதலாவது நிதி நிறுவனம் இருந்து பெற்ற கடன். கடன் நீங்க தானே வாங்க போறீங்க. அப்ப பெருமதியும் தெரியும், காலமும் தெரியும். அப்ப முதலாவது ஏற்பாடு, எனவே வராது. பிராக்கெட்ல போடுங்க, ஏற்பாடு. நமக்கு கேட்கப்பட்டது நிகழத்தக்க பொறுப்பு, எனவே முதலாவது வராது. இப்ப ரெண்டாவது போறோம். நிறுவனத்திற்கு எதிரான தீர்க்கப்படாத வழக்கு. இங்க பாருங்க, இங்க வழக்கு ஒண்ணு தொடரப்பட்டு, அந்த வழக்கு தொடர்பா தீர்ப்பு வழங்கப்பட இல்ல. தீர்ப்பு வழங்கப்பட இல்ல. உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டாதான் குறிப்பிட்ட ஒரு பெறுமதியை நட்டையிடா வழங்கணும் அப்படி சொல்லுவான். எப்படி? தீர்ப்பு இன்னும் வழங்கப்பட இல்ல. அப்ப நீங்க நட்டம் செலுத்தணுமா இல்லையா, அல்லது நீங்க நட்டம் செலுத்த தேவையில்லையா இல்லையா? அது அது எப்ப நமக்கு தெரிய வரும்? தீர்ப்பு வழங்கினாதான். தீர்ப்பு வழங்கப்படலாட்டி ஒண்ணுமே தெரியாது. அப்ப ஒரு பெறுமதியும் தெரியாது, காலமும் தெரியாது. அப்ப அது ஏற்பாடா, நீளத்தக்க பொறுப்பா? நீளத்தக்க பொறுப்பு. வெரி குட். எனவே ரெண்டாவது வரும். இந்த நிபந்தனையை வச்சுதான் பாக்குறது, இலகுவா பார்த்துட்டு போகலாம். அடுத்து மூன்றாவது பாருங்க. இன்னொரு நிறுவனத்தினால் பெற்ற கடன் ஒன்றிற்கு ஒரு உத்தரவாத செயற்பாடுவதற்கான உடன்படிக்கை ஒன்று. ஓகே, அப்ப சிய பாருங்க, அது நிகழத்தக்க பொறுப்பா அல்லது ஏற்பாடா? நாங்க ஒரு உத்தரவாத இதாத்தான் போறோம். நாங்க பணம் பெறது இல்ல, ஒரு ஆள் பணம் பெற போறாரு, அவருக்கு நாங்க ஒரு உத்தரவாத இது ஒரு சைன் வைக்க போறோம், கையொப்பம் இட போறோம். எனவே அது நாங்க பெற்றுக்கொள்ற கடன் இல்ல, நாங்க திருப்பி செலுத்த போறது இல்ல, பெறுமதியோ காலமோ நமக்கு தெரியாது. எனவே அது ஒரு என்ன, நிகழத்தக்க பொறுப்பு. போட்டுக்கோங்க, நிகழத்தக்க பொறுப்பு. அடுத்து இறுதியா பாருங்க, வங்கி கணக்கொன்றின் வங்கி மேலதிக பற்று மீதி. தெளிவா படிச்சு தந்தீங்க. வங்கி மேலதிக பற்று அப்படின்னு சொன்னா காசு கணக்கின் செலவு மீதி. இது ஒரு பொறுப்பு. அப்ப காசு கணக்கின் செலவு மீதி உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் இல்ல, வங்கி மேலதிக பற்று வசதி தரப்படுது. அக்கௌண்ட்ல பணம் இல்லாட்டியும் குறிப்பிட்ட ஒரு பணத்தொகையை நாங்க பயன்படுத்தக்கூடியதா காணப்படும். அதான் வங்கி மேலதிக பற்றுன்னு சொல்லுவோம். காசு கணக்கு செலவு மீதி, வங்கி கூட்டு வரவு மீதி. அப்ப அந்த பெறுமதி நமக்கு தெரியும். உதாரணமா 1 லட்சம் பணம் மேலதிகமா நமக்கு செலவழிக்கக்கூடிய வசதி கிடைக்குது. ஓகே, 1 லட்சம். அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் திருப்பி செலுத்தணும். உதாரணமா 2 மாதம். அப்ப காலமும் தெரியுது, பெறுமதியும் தெரியுது. எனவே ஏற்பாடு, எனவே வராது. ஓகேயா? அப்ப ஏற்பாடு நிகழத்தக்க பொறுப்புனா பார்த்தோன்னே பயப்படக்கூடாது. இந்த நிபந்தனை தெரிஞ்சா இலகுவா ஆன்சர் பண்ணலாம். பெறுமதியும் காலம் இருந்த ஏற்பாடு, பெறுமதி காலம் இல்லாட்டி நிகழத்தக்க பொறுப்பு. எனவே முதலாவது, வங்கி கடன் பெறுறோம், பெறுமதி காலம் தெரியும், வராது. இரண்டாவது, ஒரு நிறுவனம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட இல்லை, எனவே காலமோ பெறுமதியோ தெரியாது, தீர்ப்பே நமக்கு தெரியாது. எனவே இரண்டாவது நிகழத்தக்க பொறுப்பு. மூன்றாவது, ஒருவர் கடன் வாங்க போறாரு, அவருக்கு நாங்க உத்தரவாத இதா நிக்கிறோம், ஒரு கேரண்டியா நாங்க போய் சைன் வைக்கிறோம். அப்ப அதுக்கு நமக்கு பெறுமதியோ காலமோ தெரியாது, எனவே அது ஒரு நிகழத்தக்க பொறுப்பு. அடுத்து இறுதியா பாக்குறோம், வங்கி மேலதிக பற்று, காலம் பெறுமதி தெரியும், எனவே ஏற்பாடு. எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க, ஏசி ரெண்டாவது. பிசி இல்ல.
ஓகே பாருங்க, ஆன்சர் வந்து என்ன, நாங்க ரைட் போட்டது. அதாவது ஏ வராது, டி வராது, பிஎம் சியும். சரியா? பிஎம் சியும், பிஎம் சியும் ஆன்சரா பாருங்க மூன்றாவது போட்டுக்கோங்க, மூன்றாவது. அப்ப உங்களுக்கு தெளிவா எல்கேஎஸ் 37ல ஏற்பாடு நீளத்தக பொறுப்பு பார்த்துட்டோம். இது கிளியர்னா செக்ல போடுங்க. அடுத்த கேள்வி போ. நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். எல்கேஎஸ் 10 அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிந்திய நிகழ்வுகள் அல்லது அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வுகள். இலகுவான ஒரு நியமம், தெளிவா சொல்லித்தாரு. எனவே அடுத்தது போட்டுக்கோங்க. 23வது கேள்வி, எல்கேஎஸ் 10 தொடர்பான கேள்வி. தலை போடுங்க. எல்கேஎஸ் 10. முதலாவது பாருங்க, எல்கேஎஸ் 10ண்டா என்ன? அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிந்திய நிகழ்வுகள். அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிந்திய நிகழ்வு அப்படின்னா முதலாவது என்ன? நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கும் தினம். நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கும் தினம். அடுத்தது நிதிக்கூற்றுக்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் தினம். முப்பத்தி 31/3/2024 இதோட நிதியாண்டு. நிதிக்கூற்றுகளை தயாரிக்கிற தினம். அடுத்தது நிதிக்கூற்றுக்களை அங்கீகாரம் வழங்கும் தினம். அங்கீகாரம் வழங்குற தினம்டா அது பேப்பர்ல தருவான். உதாரணமா பாக்குறோம், 15/5/2024. அப்ப தெளிவா விளங்கிக்கோங்க, எல்கேஎஸ் 10ல நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கிற தினத்திற்கும் அதனை அங்கீகாரம் வழங்குற தினத்திற்கும் இடையில இடம்பெறக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை சொல்லுவோம் அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிந்திய நிகழ்வுகள். இது தெளிவா விளங்கிக்கோங்க. நிதிக்கூற்றுகளை தயாரிக்கிற தினத்திற்கும் அந்த நிதிக்கூற்றுகளுக்கு அங்கீகாரம் வழங்குற தினத்திற்கும் இடையில இடம்பெறக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகள் அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிந்திய நிகழ்வு ஆகும். ஓகே, இதுல உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கப்படக்கூடியது ரெண்டு விஷயம். முதலாவது சீராக்கக்கூடிய நிகழ்வு, சீராக்க முடியாத நிகழ்வு. இதை பார்ப்போம். முதலாவது கேட்கக்கூடியது சீராக்கக்கூடியது, இரண்டாவது கேட்கக்கூடியது சீராக்க முடியாத நிகழ்வு. இதுல பாருங்க, உங்களுக்கு பேப்பர்ல கேட்பான் சீராக்கக்கூடிய நிகழ்வு என்ன வரும், சீராக்க முடியாத நிகழ்வு என்ன வரும். இது உங்களுக்கு நியமத்துல தரப்பட்டிக்கு, அதை பாடமாக்கி வச்சா போதும். முதலாவது பார்க்க போறோம் சீராக்கக்கூடிய நிகழ்வு. சீராக்கக்கூடிய நிகழ்வுல 4 விஷயம் வரும், அதை மட்டும் பாடமாக்கி வைங்க. அப்ப சீராக்கக்கூடிய நிகழ்வு வரக்கூடியத பாடமாக்குனா மத்த எல்லாமே என்ன, சீராக்க முடியாத நிகழ்வு. எனவே முதலாவது பார்க்க போறோம் சீராக்கக்கூடிய நிகழ்வு. 4 விஷயம் வரும். முதலாவது பாருங்க, கடன்பட்டோர் முறிவடைதல். அறவிட முடியா கடனா பதிவளிக்கப்படுறது, இது சீராக்கக்கூடிய நிகழ்வு. எனவே முதலாவது போட்டுக்கோங்க, கடன்பட்டோர் முறிவடைதல். இரண்டாவது இருப்புக்களை கிரயத்திலும் பார்க்க குறைத்து விற்பனை செய்தல். இருப்புக்களை என்ஆர்வியிலும் பார்க்க குறைச்சி விற்பனை செய்தல். முதலாவது கடன்பட்டோர் குறைவடைதல், கடன்பட்டோர் முறிவடைதல். இரண்டாவது இருப்புக்களை கிரயத்திலும் பார்க்க குறைத்து விற்பனை செய்தல். சரியா? இருப்புக்களை கிரய பிரமதியிலும் பார்க்க குறைத்து விற்பனை செய்தல். இது உங்களுக்கு சீராக்கம் செய்யப்படும். ஓகே, அடுத்தது பார்க்கிறோம் நிறுவனம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு.
இந்த தொடரப்பட்ட வழக்கு கட்டாயம் சீராக்கம் செய்யணும். முதலாவது கடன்பட்டோர் முறிவடைதல், இரண்டாவது இருப்புகளை கிரயத்திலும் பார்க்க குறைத்து விற்பனை செய்தல், மூன்றாவது நிறுவனம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கினை சீராக்கம் செய்தல், நான்காவது பாருங்க சொத்துக்கள்ற உண்மை பெறுமதி. சொத்துக்கள்ற உண்மை பெறுமதிய அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னர் நிர்ணயித்தல். சொத்துக்கள்ற உண்மை பெறுமதிய நிர்ணயிக்கிறது, இது சீராக்கம் செய்யப்படும். இதை தெளிவா விளங்கிக்கோங்க, நோட் பண்ணுங்க, ஷோர்ட் நோட்ஸ்ல போடுங்க. கடன்பட்டோர் முறிவடைதல், இருப்புகளை கிரயத்திலும் பார்க்க குறைத்து விற்பனை செய்தல், நிறுவனம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு சீராக்கம் செய்யப்படும், சொத்துக்கள உண்மை பெறுமதிய அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னர் நிர்ணயித்தல் சீராக்கம் செய்யப்படும். இந்த 4 விஷயமும் சீராக்கம் செய்யப்படும். இதுக்குள்ள உள்ளடக்கப்படாத விடயங்கள் அனைத்தும் சீராக்க முடியாத நிகழ்வு. உதாரணமாக இருப்புக்கள் அல்லது சொத்துக்கள் தீயினால் அழிவடைதல் சீராக்க முடியாது. அடுத்தது பங்கு லாபம் பிரேரித்தல் சீராக்க முடியாது. அடுத்தது நிறுவனத்தில சொத்துக்களை அரசாங்கம் சுவீகரித்தல் அல்லது அரசாங்கம் கைப்பற்றுதல் சீராக்க முடியாது. அப்ப தெளிவா விளங்கிக்கோங்க, எல்கேஎஸ் 10 அறிக்கையிடும் தினத்திற்கும் அங்கீகாரம் வழங்குற தினத்திற்கும் இடையில இடம்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகள். அதுல 4 விஷயம் வரும். கடன்பட்டோர் முறிவடைதல், இருப்புகளை கிரயத்திலும் பார்க்க குறைத்து விற்பனை செய்தல், நிறுவனம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு, சொத்துக்கள உண்மை பெறுமதியை நிர்ணயித்தல். இது 4ம் சீராக்க கூடியது. அதுக்குள்ள வராத மற்ற எல்லாம் சீராக்க முடியாது. ஓகே, சீராக்க முடியாத நோட்ஸை கட்டாயம் படிச்சு வச்சுக்கோங்க. சீராக்க முடியாத நோட்ஸ்ன்னு சொன்னா அது டிரெக்டா சீராக்க முடியாத நிகழ்வுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆனால் சீராக்கக்கூடிய நிகழ்வுக்கு தானே இந்த 4ம் நிபந்தனைக்கு அமையத்தான் சீராக்க முடியும். அத பார்ப்போம். என்ன நிபந்தனை? இந்த 4 விஷயம் டிரெக்டா சீராக்க கூடியதா எடுக்க இயலாது. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டா தான் சீராக்க முடியும். பாருங்க, முதலாவது இந்த நிதி கூற்றுக்களை தயாரிக்கிற இறுதி டேட்ல இடம்பெற்ற கூடியதா இருக்கணும். இந்த இறுதி தினத்துல இந்த நிகழ்வு இடம்பெறணும். 31/3/2024 இந்த நிகழ்வு இடம்பெற்றதா இருந்தா சீராக்கலாம். இரண்டாவது, இந்த நிகழ்வுக்கான முடிவு அங்கீகாரம் வழங்குற டேட், அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்கு முன்னுக்கு முடிவு வரணும். அங்கீகாரம் வழங்குற தினத்துக்கு முன்னுக்கு முடிவு கிடைச்சா, ரிசல்ட் வந்தா அதை சீராக்கம் செய்யணும். அப்ப முதலாவது நிபந்தனை இறுதி தினம் 31/3/2024 இடம்பெற்ற நிகழ்வாக காணப்படணும். அதுல முடிவுகள் அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்கு முன்னுக்கு வரணும். இதுதான் முக்கியமான நிபந்தனை. சரியா? இந்த நிகழ்வு 31/3/2024 பிறகு இடம்பெற்றா சீராக்க கூடாது. இறுதி தினத்துக்கு பிறகு இடம்பெறுது, சீராக்கம் செய்ய இயலாது. அங்கீகாரம் வழங்குற தினத்துக்கு பிறகுதான் முடிவு வருது, சீராக்கம் செய்ய இயலாது. இதை தெளிவா விளங்கிக்கோங்க. இந்த 4 விடயங்களும் சீராக்க கூடியது இந்த நிபந்தனைக்கு அமைய. இறுதி தினத்துக்கு முன்னுக்கு அல்லது இறுதி தினத்துல நிகழ்வு இடம்பெறக்கூடியதாயிக்கணும். அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்கு முன்னுக்கு முடிவு வரணும். அந்த இறுதி டேட்ல நிகழ்வு வரையிலையா சீராக்க கூடாது. அங்கீகாரம் வழங்குற டேட்டுக்கு முன்னுக்கு முடிவு வரையிலையா சீராக்க கூடாது. இவ்வளவுதான் எல்கேஎஸ் 10 தொடர்பான பூரணமான விளக்கம். இதை நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சருக்கு போவோம். இது கிளியரான செட்ல போடுங்க. இப்ப நாம ஆன்சருக்கு போவோம். இதுல பாருங்க, இறுதியா கேட்கப்பட்ட கேள்வி, இக்கம்பெனி தொடர்பில் சீராக்கம் செய்யப்படல் வேண்டும். மேற்கூறியவற்றுள் எவை ஐந்தொகை திகதியில் சீராக்கம் செய்யப்படல் வேண்டும்? ஐந்தொகைண்டா நிதி நிலைமை கூற்று. அப்ப சீராக்கம் செய்யக்கூடிய நிகழ்வு கேட்டியான். அப்ப நாங்க முதலாவது என்ன பார்க்கணும்? தம்பி தெளிவா சொல்லிட்டேன், இந்த 2 டேட்டையும் நோட் பண்ணி எடுக்கணும்.
இறுதி டேட்டையும் அங்கீகாரம் வழங்குற டேட்டையும் நோட் பண்ணி எடுக்கணும். ரெண்டாவது, சீராக்கம் செய்யக்கூடியதுன்னா இந்த நாலு நிகழ்வு தான் வரும். இந்த 4 நிகழ்வு வருதான்னு பார்க்கணும். மூன்றாவது, இந்த 2 நிபந்தனைக்கு உட்பட்டா அதை சீராக்கம் செய்யுங்க, இல்லாட்டி சீராக்கம் செய்ய தேவையில்லை. அடுத்தது, சீராக்கம் செய்ய முடியாத நிகழ்வு ஏதாவது வந்தா அதை டிரெக்டா போடுங்க, சீராக்கம் செய்யக்கூடாது. ஓகே, இப்ப கேள்விக்கு வருவோம். இதுல பாருங்க, வரையறுக்கப்பட்ட மதுரா பொது கம்பெனியின் 31/3/2012 முடிவடைந்த வருடத்துக்கான நிதி கூற்றுகளுக்கு 30/6/2012 அதன் இயக்குனர்கள் அங்கீகாரம் அளித்தனர். அப்ப அங்கீகாரம் டேட் சரி, 6/30. இக்கம்பெனி தொடர்பில் 1/4/2012க்கும் 30/6/2012க்கும் இடையிலான காலப்பகுதியில் பின்வரும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஓகே, அப்ப நம்மட நிதியாண்டு 31/3/2012, அது எல்லாருக்கும் தெரியும். 31/3/2012 இறுதி தினம். அங்கீகாரம் வழங்குற டேட்டா பாருங்க, 30/6/2012. இது அங்கீகாரம் வழங்குற டேட். இந்த ரெண்டு தினத்தையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம், நோட் பண்ணிட்டோம். இப்ப நாங்க கொடுக்கல் வாங்கல பார்க்க போறோம். முதலாவது ஏ பாருங்க, தொடர்ச்சியாக நட்டத்தை அனுபவிக்கும் வியாபார அலகுன்றின் செயற்பாட்டை நிறுத்துவதற்கான திட்டம் ஒன்று அறிவிப்பு. அப்போ ஒரு நிறுவனத்தை என்ன செய்யறாங்க, நிறுத்துறாங்க. இது சீராக்க கூடியதா இல்லையா? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், மேல தந்த இந்த 4 விஷயம் தான் சீராக்க கூடியது. அதுல வரலாற்றி சீராக்க முடியாதுன்னு டிரெக்டா எடுக்கணும். அப்ப முதலாவது நோட்ஸ், தொடர்ச்சியாக நட்டத்தை அனுபவிக்கும் வியாபாரத்தின் அலகொன்றின் செயற்பாட்டை நிறுத்துவதற்கான திட்டம் ஒன்று அறிவிப்பு. எனவே முதலாவது சீராக்க முடியாது, எனவே முதலாவது வராது, தெளிவா எடுக்கணும். ரெண்டாவது பாருங்க, ஐந்தொகை திகதியில் உள்ள முறிவடைந்த கடன்பட்டோர் ஒருவரிடமிருந்து வரவேண்டிய கணிசமான தொகை. ஐந்தொகை திகதி, அதாவது நிதி கூற்றுகளை தயாரிக்கும் திகதி 31/3/2012 காணப்படுற கடன்பட்டோரா, அவரு முறிவடைகிறாரா. எனவே அதை சீராக்கம் செய்யணுமா இல்லையா? சீராக்கம் செய்யணும், சொல்லி தந்துட்டேன். கடன்பட்டோர் முறிவடைதல், அது சீராக்கம் செய்யணும், இறுதி டேட்குள்ள இடம்பெறணும், அங்கீகாரம் வழங்குறதுக்குள்ள முடிவு வரணும். அப்ப அதுல தெளிவா சொல்லப்படுது, ஐந்தொகை திகதியில் உள்ள முடிவடைந்த கடன்பட்டோர், எனவே சீராக்கம் செய்யணும், நீ வரும். இப்படித்தான் நாங்க ஆன்சரை தெரிவு செய்யறது. அடுத்து மூன்றாவது பாருங்க, சி, சந்தை விலை வீழ்ச்சியினால் குறுங்கால முதலீடுகள் பெறுமதி வீழ்ச்சி. முதலீடுகளின் சந்தை பெறுமதி வீழ்ச்சி, அது சீராக்கம் செய்ய முடியாத நோட்ஸுக்குள்ள வரும். எனவே டிரெக்டா இருந்தா சீராக்கம் செய்ய முடியாது. உங்களுக்கு தம்பி நாளையும் பாடமாக்குனீங்கடா, மத்த எல்லாம் சீராக்க முடியாத டிரெக்டா எடுக்கலாம். இதான் இலகுவான நுட்பம். எனவே முதலீடுகளின் சந்தை பெறுமதி சீராக்க முடியாது, எனவே டிரெக்டா எடுங்க. அடுத்து இறுதியா பாருங்க, ஐந்தொகை திகதியில் உள்ள பொறுப்பொன்றினை இனங்காண்பதற்கான உறுதி செய்த வழக்கொன்றின் தீர்ப்பு. அப்ப தெளிவா தந்தீங்க நோட்ஸ். தொடரப்பட்ட வழக்கு, அந்த வழக்குக்கு தீர்ப்பு வருதா, கட்டாயம் சீராக்கம் செய்யணும். ஐந்தொகை திகதி, அப்ப 31/3/2012 உள்ள கொடுக்கல் வாங்கல், அதற்கான தீர்ப்பும் கிடைச்சிட்டு, எனவே சீராக்கம் செய்யணும். ஓகேயா? அப்ப ஏ வந்து சீராக்க முடியாது, அந்த நோட்ஸுக்குள்ள வரையில. பி வந்து கட்டாயம் சீராக்கம் செய்யணும், கடன்பட்டோர் முடிவடைது வருது. அடுத்து சி வந்து நோட்ஸுக்கு வராது. டி வந்து வழக்கு வருது, அங்க தீர்ப்பு வருதான், எனவே சீராக்கம் செய்யணும். எனவே ஆன்சர் பிடி போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஆன்சர். தெளிவா எல்கேஎஸ் 10 எப்படி அடையாளம் காண்றது, எப்படி ஆன்சர் பண்றது எல்லாம் பார்த்துட்டோம். தொடர்ச்சியா ஒவ்வொரு பேப்பர்லையும் சொல்லி தருவேன். இது கிளியர்னா செட்ல போடுங்க, அடுத்த கேள்விக்கு போவோம்.
அடுத்த கேள்வியை பாருங்க. LKS 8 கொள்கை மாற்றம், மதிப்பீட்டு மாற்றம், வழுக்கல் அதோட தொடர்பான கேள்வி. ஒவ்வொரு வருஷமும் போடுவான். LKS 8ல இருந்து கேள்வி. எப்படி கேள்வி வரும்னு சொல்லித்தாரு. 24வது கட்டிடம் ஒன்றின் எதிர்பார்க்கப்பட்ட பயன் தரும் வாழ்வு காலத்தை மீள் மதிப்பீடு செய்யும் போது அதனால் அச்சொத்தின் வருடாந்த பெருமானத்தில் ஏற்படும் மாற்றம் நிதி கூற்றுக்களில் எவ்வாறு பதிவு செய்யப்படும்? ஓகே, போட்டுக்கோங்க. LKS 8 கணக்கீட்டு கொள்கை, கொள்கை மாற்றம், மதிப்பீட்டு மாற்றம், வழுக்கல். இதான் அவங்களோட தலைப்பு. LKS 8ல ரெண்டு விஷயம் தான் பிரதானமா எக்ஸாமுக்கு கூடுதலா வரும். கொள்கை மாற்றம், ரெண்டாவது மதிப்பீட்டு மாற்றம். போட்டுக்கோங்க. கொள்கை மாற்றம், ரெண்டாவது மதிப்பீட்டு மாற்றம். இதற்கான உதாரணங்கள் தெரிஞ்சிருந்தா பார்ட் 1ல இலகுவா ஆன்சர் பண்ணலாம். கொள்கை மாற்றம், மதிப்பீட்டு மாற்றம். இது உங்களோட நியூ சிலபஸ் பேப்பர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. இன்ஷால்லா தொடர்ச்சியா பார்ப்போம். முதலாவது பாருங்க, கொள்கை மாற்றம். கொள்கை மாற்றத்துல ரெண்டு உதாரணம் தான். கணக்கீட்டு கொள்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை கொள்கை மாற்றம்னு சொல்லுவோம். கொள்கை மாற்றத்துக்கு ரெண்டு உதாரணம் தான். முதலாவது பாருங்க, கொள்கை மாற்றம். சொத்துக்களை கிரைய பெறுமதியிலிருந்து மீள் மதிப்பீட்டு பெறுமதிக்கு மாற்றம் செய்தல், கொள்கை மாற்றம். சொத்துக்களை கிரைய பெறுமதியிலிருந்து மீள் மதிப்பீட்டு பெறுமதிக்கு மாற்றம் செய்தல், கொள்கை மாற்றம். கிரைய மாதிரியிலிருந்து மீள் மதிப்பீட்டு மாதிரிக்கு மாற்றம், கொள்கை மாற்றம். இரண்டாவது FIFOல இருந்து WACக்கு மாற்றம் அடையுது, கொள்கை மாற்றம். கொள்கையை மாற்றம் செஞ்சா கொள்கை மாற்றம், அவ்வளவுதான் விஷயம். அப்ப சொத்துக்களை கிரைய மாதிரியிலிருந்து மீள் மதிப்பீட்டு மாதிரிக்கு மாற்றம், கொள்கை மாற்றம். பெருமானத்தை செய்யறது நேர்கோட்டு முறையிலிருந்து ஒடுங்கு பாகை முறைக்கு மாற்றம், கொள்கை மாற்றம். இருப்புக்களை FIFOல இருந்து WAC முறைக்கு மாற்றம், கொள்கை மாற்றம். இவ்வளவுதான் கொள்கை மாற்றம். நான் தெளிவா உங்களுக்கு அடுத்த பேப்பர்ல முழுமையா நோட்ஸ் தருவேன். இப்ப இது போதும், சரியா? கொள்கை மாற்றம். மதிப்பீட்டு மாற்றத்தை பாருங்க. மதிப்பீட்டு மாற்றம்னு சொல்றது சொத்தொன்றின் முன்கொண்டு செல்லும் பெறுமதியில் ஏற்படக்கூடிய மாற்றம். சொத்துக்களின் முன்கொண்டு செல்லும் பெறுமதியில் ஏற்படக்கூடிய மாற்றம். எழுதிக்கோங்க. சொத்துக்களின் பயன் தரு ஆயுட்காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், பயன் தரு ஆயுட்காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். இரண்டாவது பெருமான தேய்வு செய்யும் முறையில் ஏற்படக்கூடிய மாற்றம். நேர்கோட்டு முறை, குறைந்து செல்லும் மீதி முறை. அந்த பெருமான தேய்வு செய்யும் முறையில ஏதாவது மாற்றம் வந்தா மீள் மதிப்பீட்டு மாற்றம். பயன் தருவாய்க்காலத்துல ஏதாவது மாற்றம் வந்தா மதிப்பீட்டு மாற்றம். அடுத்தது ஐயக்கடனில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஐயக்கடனில் ஏற்படக்கூடிய மாற்றம் மீள் மதிப்பீட்டு மாற்றம். விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் மீள் மதிப்பீட்டு மாற்றம், அதாவது மதிப்பீட்டு மாற்றம். சொத்தொன்றின் பயன் தருவாய்க்காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், பெருமான தேர்வு செய்யும் முறை, ஐயக்கடனில் ஏற்படக்கூடிய மாற்றம், விற்பனை உத்தரவாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். சொத்துக்கள் நியாயமான பெறுமதியில் ஏற்படக்கூடிய மாற்றம். அடுத்தது இருப்புக்களை தேறிய தரக்கூடிய பெறுமதியில் குறைத்து எழுதுதல், மதிப்பீட்டு மாற்றம். இதெல்லாம் மதிப்பீட்டு மாற்றத்துக்குள்ள வரும். நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கு நோமலா இதை சொல்லி தரேன். இன்ஷால்லா அடுத்தடுத்த பேப்பர்ல LKS 8 முழுமையா சொல்லி தருவேன், சரியா? அப்ப தெளிவா விளங்கிக்கோங்க. கொள்கை மாற்றம்னா ரெண்டு வரும். கிரைய மாதிரியிலிருந்து மேல் மதிப்பீட்டுக்கு மாறுதல், FIFOல இருந்து WACக்கு மாறுதல். அதை மட்டும் ஞாபகப்படுத்தி வைங்க. மற்ற எல்லாம் மதிப்பீட்டு மாற்றம். பயன் தருவாய்க்கால மாற்றம், பெருமான தேர்வு செய்யும் முறையில் ஏற்படக்கூடிய மாற்றம்,
ஐயக்கடனில் ஏற்படக்கூடிய மாற்றம், விற்பனை உத்தரவாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், நியாயமான பெறுமதியில் ஏற்படக்கூடிய மாற்றம், இருப்புகளை தேறிய தேரக்கூடிய பெறுமதியில குறைத்து எழுதும் போது இடம்பெறக்கூடியதெல்லாம் மதிப்பீட்டு மாற்றம். இந்த உதாரணத்தை வச்சுதான் பார்ட்மெண்ட்ல எல்கே செட்ல கேள்வி வரும். மேலதிகமான விஷயத்த தொடர்ச்சியா பார்ப்போம். இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இதுல பாருங்க 24வது, கட்டிடம் ஒன்றின் எதிர்பார்க்கப்பட்ட பயன் தரு வாழ்வு காலத்தை மேல் மதிப்பீடு செய்யும் போது நிதி கூற்றுக்களில் எவ்வாறு பதிவு செய்யப்படும்? இப்ப நீங்களே சொல்லுங்க. பயன் தரு ஆயுட்காலத்துல மாற்றம் வந்தா எப்படி பதிவு செய்யறது? கொள்கை மாற்றமா காட்டுறதா, மதிப்பீட்டு மாற்றமா காட்டுறதா? ஆன்சர் பண்ணுங்க. மதிப்பீட்டு மாற்றம். வெரி குட். எனவே உங்களுக்கு இப்ப ஆன்சர் சொல்லலாம். 24வது முதலாவது ஆன்சரை பாருங்க. கணக்கீட்டு மதிப்பீட்டின் மாற்றம் ஒன்றாக கருதி நடைமுறை மற்றும் எதிர்காலத்துக்குமான இலாபம் அல்லது நட்டத்தில் சீராக்கம் செய்யப்படுதல். ஓகே, அப்ப பயன் தருவாய் காலத்துல மாற்றம்டா மதிப்பீட்டு மாற்றமா காட்டணும். மதிப்பீட்டு மாற்றம் சொல்றது நிகழ்காலமும் வரும், எதிர்காலமும் வரும். ஓகே, எனவே முதலாவது ஆன்சர் போட்டுக்கோங்க. இதோட எல்கே செட்டு இந்த கேள்விக்குரிய விளக்க முடியுது. உங்களுக்கு எல்கே செட்ல இது நார்மலா தந்திக்கிறேன். டெஸ்ட் பேப்பர் தானே. அடுத்தடுத்த பேப்பர்ல நான் முழுமையா தருவேன். எல்கே செட்ல என்னென்ன கேட்கப்படும் ஃபுல் நோட்ஸ் வந்து செஞ்சுட்டு போவேன். சரியா? இது கிளியரா செட்ல போடுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே, அடுத்தது பார்ப்போம். 25வது மீள் மதிப்பீடு தொடர்பான கேள்வி. 25வது கேள்வியை பாருங்க தம்பி. பார்க்க பயமாயிக்கு பெரிய பந்தி போட்டிக்கிறான், ஆனா இலகுவான கேள்வி. மீள் மதிப்பீடு வெளிப்படுத்தல் சொல்லி தந்துட்டேன் கிளாஸ் போட்டு. அதுல பிடிஎஃப் ஆன்சருக்கு தேவைன்னா கேட்டு எடுத்துக்கோங்க. மீள் மதிப்பீடு இலகுவா சொல்லி தந்துட்டேன். இப்ப இந்த கேள்வியை பாருங்க. கம்பெனி ஒன்று 31/3/2010 ரூபா 1300 கிரயத்தில் நிலம் ஒன்றை கொள்வனவு செய்தது. இந்நிலமானது 31/3/2011 இதன் நியாய விலை 1100 மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. மீண்டும் இந்நிலமானது 31/3/2012 அதன் நியாயமான விலை 1600 மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. நிதி கூற்றுக்களில் இம்மீள் மதிப்பீடு எவ்வாறு அறிக்கைப்படுத்தப்படும்? தொடர்ச்சியா கிளாஸ் வராக்களுக்கு தெரியும். மீள் மதிப்பீடு தெளிவா சொல்லி தந்தேன். எப்படி வெளிப்படுத்துறது அந்த கேள்விதான் போடப்பட்டீங்க. பாருங்க, நார்மலா சொல்லித்தார். முதலாவது பார்க்கணும், மீள் மதிப்பீடு ஆரம்பத்துல மீள் மதிப்பீடு செய்யும் போது எப்படி வெளிப்படுத்துறது? அங்க மிகை நட்டம் வரும். இரண்டாவது, ஆரம்பத்துல மீள் மதிப்பீடு செய்யும் போது மிகை வாரது, இரண்டாவது தடவை மீள் மதிப்பீடு செய்யும் போது நட்டம் வாரது. அதுல கூடி குறைஞ்சா எப்படி? ஆரம்பத்துல மீள் மதிப்பீடு செய்யும்போது நட்டம் வந்து, இரண்டாவது மீள் மதிப்பீடு செய்யும் போது மிகை வாரது, கூடி குறைஞ்சா எப்படி? இது அனைத்தையும் வெளிப்படுத்த எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏற்கனவே படிச்சு தந்துட்டேன். இன்ஷால்லா முடியுமா இருந்தா திருப்பி ஒருக்கா ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்ல போடுறேன். சரியா? வெளிப்படுத்தல மட்டும். இதுல பாருங்க, ஆரம்பத்துல மீள் மதிப்பீட்டு மிகை வந்திக்கா நட்டம் வந்திக்கா, செகண்ட் டைம் மீள் மதிப்பீட்டு மிகை வந்திக்கா நட்டம் வந்திக்கா, அதை மட்டும் நோட் பண்ணி எடுக்கணும் முதலாவது. அப்ப முதலாவது கிரயம் பாருங்க 1300. இப்ப பாருங்க 2011 மீள் மதிப்பீடு செய்யறான். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை மீள் மதிப்பீடு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். என்னன்னு பார்ப்போம், மிகையா பற்றாக்குறையாண்டு பார்ப்போம். 1300 ஆகிறது. எவ்வளவா மீள் மதிப்பீடு செய்யப்படுது? 1100. அப்ப உங்களுக்கே தெரியும் 1300 1100க்கு வித்தா என்ன நடக்கும்? 200 பற்றாக்குறை. அப்ப நட்டம். அப்ப முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்யும் போது 200 பற்றாக்குறை இடம்பெற்று. இப்ப செகண்ட் டைம் பார்ப்போம். 2012 1600. எனவே செகண்ட் டைம் 1600 மீள் மதிப்பீடு செஞ்ச 1300 1600 300 மிகை இடம்பெற்றைக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பற்றாக்குறை, செகண்ட் டைம் மிகை. இப்ப நாங்க எப்படி வெளிப்படுத்துறதுன்னு பார்ப்போம்.
இதை பிரிச்சு எடுத்தோம்னா செகண்ட் ஈஸியா செய்யலாம். அந்த பந்திய வச்சு யோசிச்சுட்டு கூடாது, இப்படி பிரிச்சு எடுக்கணும். அப்ப முதலாவது தடவை மீள் மதிப்பீடு செய்யும்போது நட்டம் வந்துக்கு 200, ரெண்டாவது தடவை மீள் மதிப்பீடு செய்யும்போது மிகை வந்துக்கு 300. இப்ப வெளிப்படுத்தல் சொல்லித்தார இலகுவா. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்தா முதலாவது பார்க்க வேண்டியது செகண்ட் டைம். நான் சொல்றத விளைக்கொள்ளணும் சரியா. ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்தா செகண்ட முதலாவது பார்க்கணும். மிகையா இருந்தா சொத்துல கூட்டுங்க, நட்டமா இருந்தா சொத்துல குறைங்க. ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்தா செகண்ட் டைம் மிகையா இருந்தா சொத்துல கூட்டுங்க, நட்டமா இருந்தா சொத்துல குறைங்க. அப்ப செகண்ட் டைம் முதலாவது பாக்குறோம், மிகை வருது. எனவே சொத்துல மொத்தத்தையும் குறைக்கணும். நட்டமா இருந்தா மிகையா இருந்தா சொத்துல கூட்டணும். எனவே சொத்துல என்ன செய்வோம், மிகை வருது பிளஸ் 300 கூட்டணும். ஆதனம் பொறி உபகரண அசைவு கூட்டுல 300 கூட்டணும். மீள் மதிப்பீடு இது முதலாவது பதிவு. ஃபர்ஸ்ட் செகண்ட் வருதா, செகண்ட பாருங்க, மிகைண்டா சொத்துல கூட்டணும் மொத்தத்தை. இப்ப ரெண்டாவது ஈடு செய்யணும். ஆரம்பத்துல பாருங்க பற்றாக்குறை 200, இப்ப 300 மிகை. நம்மகிட்ட உள்ள லாபத்தை வச்சு பற்றாக்குறை ஈடு செய்யணும். அப்ப என்ன செய்யணும், ஆரம்பத்துல உள்ள நட்டம் எங்க பதிவு செஞ்சுப்போம் அங்க போய்த்து இல்லாமக்கணும். ஆரம்பத்தில் உள்ள நட்டம் எங்க பதிவு செஞ்சுப்போமோ அங்க போய்த்து இல்லாமக்கணும். எனவே ஆரம்பத்தில் உள்ள நட்டம் ஏனைய செலவா காட்டிப்போம். மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறைன்ற ஆரம்பத்துல ஏனைய செலவுல காட்டிப்போம், அங்க போய்த்து இல்லாமக்குங்க. மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை ஈடு செய்தல் 200 இல்லாமக்குங்க. ஃபர்ஸ்ட் மிகை தம்பி வந்திக்கா மொத்தத்தை சொத்துல கூட்டுங்க. ஆரம்பத்தில் உள்ள நட்டத்தை இப்போ உள்ள மிகையால ஈடு செய்யணும். எனவே ஆரம்ப நட்டம் எங்க காணப்படுதோ அங்க போய்த்து இல்லாமக்கும். இப்ப ஏனைய செலவுல 200 இல்லாமக்கும். அடுத்தது பாக்குறோம், எக்ஸ்ட்ரா 100 வருது, எக்ஸ்ட்ரா 100 மிகை வருது. என்ன செய்வோம், ஏனைய முற்றடக்க வருமானம். எனவே ஏனைய முற்றடக்க வருமானத்துல மீள் மதிப்பீட்டு மிகைன்னு 100 போடணும். இவ்வளவுதான் பதிவு, சிம்பிளான பதிவு. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்தா செகண்ட்ல மிகை வருதா மொத்தத்தையும் சொத்துல கூட்டுங்க. ஆரம்பத்துல நட்டம் வந்து மிகை வருதா, அந்த மிகையை வச்சு நட்டத்தை ஈடு செய்யணும். ஆரம்ப நட்டம் எங்க காணப்படுதோ அங்க இல்லாமக்குங்க. எனவே ஏனைய செலவுல மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை ஈடு செய்தால் 200 குறைங்க. 200 நட்டம் குறைச்சிட்டோம். கையில பேலன்ஸா 100 ஈக்குது, அதை கொண்டு போய்த்து ஏனைய முற்றடக்க வருமானத்துல போடுங்க. சின்ன விஷயம் ஒண்ணு. தங்கச்சி 300 மிகைக்கு 200 நட்டம். அப்ப இந்த கையில 300 வச்சு நீங்க என்ன செய்வீங்க, அந்த 200 ஒரு ஆளுக்கு கடன் வாங்கினா 200 கொடுப்பீங்க. திருப்பி கையில 100 ஈக்கி அந்த மிகையை கொண்டு போய்த்து ஏனைய முற்றடக்க வருமானத்துல போடுவோம். சரியா, இவ்வளவுதான் பதிவு. இதற்கான இரட்டை பதிவு எழுதிக்கோங்க. இதற்கான இரட்டை பதிவு சொத்துல கூட்டுறம் தானே. அப்ப சொத்து கணக்கு என்ன, வரவு. பொதுவா சொல்லித்தாரு, சொத்து கணக்கு வரவு ரூபா 300. ரெண்டாவது என்ன செய்யறோம், செலவை குறைச்சு காட்டுறோம். செலவை குறைச்சு காட்டுறதுண்டா இலாப நட்ட கணக்கு. இலாப நட்ட கணக்கு வரவுண்டா செலவா காட்டுறது, இலாப நட்ட கணக்கு செலவுண்டா செலவை குறைச்சு காட்டுறது. எனவே இலாப நட்ட கணக்கு செலவு 200. அடுத்தது எக்ஸ்ட்ரா 100 ஒதுக்கமா காட்டணும். எனவே மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கு செலவு 100. இவ்வளவுதான் பதிவு. குறித்த சொத்து கணக்கு வரவு 300, இலாப நட்ட கணக்கு செலவு 200, சொத்து மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கு 100. இதை நோட் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போவோம். நான் இது தொடர்பான சகல விடயங்களும் ஏற்கனவே படிச்சு கொடுத்துட்டேன். சரியா, இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இப்ப பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்த இந்த 3 பதிவும் அவன் சரியா சொல்லியிருந்தா அது ஆன்சர். முதலாவது பாருங்க, ரூபா 200 நட்டம் இனம் காணப்பட்டுள்ளது. சரியா பிள்ளையா, ரூபா 200 நட்டம் இனம் காணப்பட்டுள்ளது. அடுத்ததுல பாருங்க, ரூபா 200 இலாபம் இனம் காணப்படும் மிகுதி தொகை ரூபா 300 மீள் மதிப்பீட்டு ஒதுக்கமாகவும் கருதப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏனைய செலவுல 200 குறைச்சு காட்டுவோம். ரூபா 200 லாபம் இனம் காணப்படும் மிகுதி தொகை ரூபா 300 மேல் மதிப்பீட்டு ஒதுக்கமாகவும் கருதப்பட்டுள்ளது. ரெண்டாவது பாருங்க, 200 நட்டமா இனம் காணப்பட்டுள்ளது, ரூபா 500 மேல் மதிப்பீட்டு ஒதுக்கமா காணப்படுது. மேல் மதிப்பீட்டு ஒதுக்கமா 500 காட்டுறமா, இல்ல வராது. 200 நட்டம் இனம் காணப்பட்டுள்ளது, 200 லாபம் இனம் காணப்பட்டுள்ளது. பில ரூபா 200 நட்டமானது மேல் மதிப்பீட்டு ஒதுக்கத்தில் பதிவளிக்கப்பட்டுள்ளது. ரூபா 500 மேல் மதிப்பீட்டு ஒதுக்கமா காட்டப்பட்டுள்ளது. பில
ரூபாய் 200 நட்டமானது மேல் மதிப்பீட்டு ஒதுக்கமாக பதிவளிக்கப்பட்டுள்ளது. லாபம் 2,00,000 என இனங்காணப்படும். மீதி தொகை ரூபாய் 300 மேல் மதிப்பீட்டு ஒதுக்கமாகவும் கருதப்பட்டுள்ளது. பிழை. அப்ப முதலாவது பாருங்க, நட்டமா 200 காட்டுறோமா? அப்ப பாருங்க, ஏனைய செலவுல 200 குறைச்சு காட்டுறோம். அப்ப முதலாவது சொன்னது சரி. ரூபாய் 200 லாபம் இனங்காணப்படும். மிகுதி தொகை 300 மீள் மதிப்பீட்டு ஒதுக்கமாகவும் கருதப்பட்டுள்ளது. எனவே முதலாவது ஆன்சர் சரியானது. சரியா? உங்களுக்கு 200 குறைச்சு காட்டுறானா, அந்த 200 குறைச்சு காட்டுறது லாபத்துல இருந்து 200 குறைச்சு காட்டிட்டு மிகுதி எவ்வளவு 300 தானே, அதை மிகையா காட்டுறானா, அதாவது 200 குறைச்சிட்டு 100 மிகையா காட்டுறானா. எனவே முதலாவது ஆன்சர் சரி. இது கொஞ்சம் மயக்கமா போடப்பட்டது. இது ஓல்ட் சிலபஸ் தானே, உங்களுக்கு புதிய பேப்பர்ல தெளிவா தருவோம். சரியா? எனவே 25வதுக்கு முதலாவது ஆன்சர். ஆரம்பத்துல மேல் மதிப்பீடு பற்றாக்குறை வருது, 2வது மிகை வருது. ஃபர்ஸ்ட் மிகையை பார்க்கணும், சொத்துல கூட்டுங்க. ஆரம்பத்துல உள்ள பற்றாக்குறை ஏனைய செலவுல அதை குறைச்சு காட்டுங்க. எக்ஸ்ட்ரா வரது ஏனைய முற்றொடுக்கிற மாதத்துல போடுங்க. அதான் பதிவு. அதைத்தான் தெளிவா சொல்றான். 200 நட்டம் இனங்காணப்பட்டுள்ளதுன்னா செலவுல குறைச்சு காட்டுறோம். 200 லாபம் இனங்காணப்படும். மிகுதி தொகை ரூபாய் 300 மேல் மதிப்பீட்டு ஒதுக்கமாக கருதப்படும்டா அந்த மிகை 300 வச்சு 200 லாபத்தை இல்லாமக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர 100 ஏனைய முற்றொடுக்கமா காட்டுவோம். எனவே முதலாவது ஆன்சர். இதை எழுதிட்டு ஓகேன்ற செக்ல போடுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். உங்களுக்கு பொறுமையா தெளிவா மெதுவா சொல்லித்தாரேன். இப்படி படிச்சுட்டு போவோம். அப்ப கிளியரா படிக்கலாம். நான் ஒவ்வொரு பேப்பர் கிளாஸ்லயும் நோட்ஸ் தந்து போவேன். அப்படி பூரணமா தந்து போகும்போது எல்லாத்தையும் முழுமையா தந்துடுவேன். சரியா? அடுத்தடுத்த கிளாஸ்ல விளக்கமா நிறைய தருவோம். தொடர்ச்சியா 2023 மட்டும் இப்படியே செஞ்சுட்டு போவோம். செமினார் பேப்பரோ மாடல் பேப்பரோ எல்லாம் செஞ்சுட்டு போவோம். இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம் பாருங்க. 26வது உற்பத்தி பொருளொன்றின் உற்பத்தி கிரயம் பின்வருவனவற்றுள் எதற்கு சமனானது? அப்ப உற்பத்தி கிரயத்துக்கான சமன்பாடு ஏற்கனவே 4ஆம் தவணை வடமாகாண பேப்பர்ல சொல்லி தந்தேன். அதே விஷயம் தான் போடப்படி பார்ப்போம். உங்களுக்கு பார்ட் 1ல நோட்ஸ் கேள்வியும் போடலாம், கணக்கும் போடலாம். எல்லாத்தையும் தெளிவா படிச்சு கொள்ளணும். எனவே எழுதிக்கோங்க. உற்பத்தி கிரயத்துக்கான சமன்பாடை எழுதி கொள்வோம். ஆன்சரை பார்ப்போம். இலகுவான விஷயம். முதலாவது உற்பத்தி கிரயம் எப்படி கண்டுபிடிக்கப்படும்? உற்பத்தி கிரயம் சமன் மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேந்தலை. மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேந்தலை, அதாவது நேர்க்கிரயம் பிளஸ் நேரில் கிரயம். இது முதலாவது சமன்பாடு. உற்பத்தி கிரயம் சமன் நேர்க்கிரயம் பிளஸ் நேரில் கிரயம், மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேந்தலை. அடுத்து 2வது சமன்பாடு. உற்பத்தி கிரயம் சமன் இந்த மூலக்கிரயத்தை வகைப்படுத்தி இப்ப கொடுப்போம். சரியா? மூலக்கிரயத்தை வகைப்படுத்தி உற்பத்தி மேந்தலை அப்படி போடுவோம். நேர் மூலப்பொருள் பிளஸ் நேர் கூலி பிளஸ் நேர் ஏனைய கிரயம், அதோட உற்பத்தி மேந்தலை கூட்டினோம்டா உற்பத்தி கிரயம் வரும். போட்டுக்கோங்க. முதலாவது மூலக்கிரயத்தை உற்பத்தி மேந்தலையே கூட்டுறோம். 2வது மூலக்கிரயத்தை வகைப்படுத்தி உற்பத்தி மேந்தலையே போறோம். இது 2வது சமன்பாடு. எழுதிக்கோங்க. அடுத்த சமன்பாடு போட்டுக்கோங்க. உற்பத்தி கிரயம் சமன் பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம்
பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் பிளஸ் நேர்கூலி நேர் ஏனைய கிரயம் பிளஸ் உற்பத்தி மேல்நிலை. தமிழ்ல பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் சொல்றது நேர் மூலப்பொருளை சொல்றது. சரியா? இப்படியே உங்களுக்கு தரலாம். அப்ப எல்லா சமன்பாடும் தெரிஞ்சாதான் ஆன்சர் சரியா கொடுக்கலாம். எனவே எழுதிக்கோங்க, பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் பிளஸ் நேர்கூலி நேர் ஏனைய கிரயம் பிளஸ் உற்பத்தி மேல்நிலை. அடுத்தது பாருங்க, உற்பத்தி கிரயம் சமன் மொத்த கிரயம் மைனஸ் உற்பத்தி அல்லா மேல்நிலை. உற்பத்தி கிரயம் சமன் மொத்த கிரயம் மைனஸ் உற்பத்தி அல்லா மேல்நிலை. நாங்க உற்பத்தி கிரயத்தோட உற்பத்தி அல்லா மேல்நிலை கூட்டினா மொத்த கிரயம் வரும். உற்பத்தி கிரயத்தோட உற்பத்தி அல்லா மேல்நிலை கூட்டினா மொத்த கிரயம் வரும். எனவே மொத்த கிரயத்துல உற்பத்தி அல்லா மேல்நிலை போனா உற்பத்தி கிரயம். 4வது சமன்பாடு போட்டுக்கோங்க. உற்பத்தி கிரயம் சமன் மொத்த கிரயம் மைனஸ் உற்பத்தி அல்லா மேல்நிலை. மேலதிக தகவலுக்கு போடுங்க. மேல்நிலையை 2ஆ வகைப்படுத்துவோம். உற்பத்தி மேல்நிலை, உற்பத்தி அல்லா மேல்நிலை. உற்பத்தி மேல்நிலைனா உற்பத்தி கிரய கூற்றில் பதிவு செய்யப்படும். உற்பத்தி அல்லா மேல்நிலைனா வருமான கூற்றில் பதிவு செய்யப்படும். உற்பத்தி மேல்நிலைகள் மாத்திரமே உற்பத்தி கிரய கூற்றுல வரும். உற்பத்தி அல்லா மேல்நிலை வருமான கூற்றுல வரும். ஓகே, இதோட உற்பத்தி கிரயம் தொடர்பான சமன்பாடு முடிஞ்சு இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். மேலதிகமான விஷயம் தொடர்ச்சியா அடுத்த விஷயத்துல பார்ப்போம். நேர்கிரயம் பிளஸ் நேரில் கிரயம், மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேல்நிலை, நேர் மூலப்பொருள் நேர்கோழி நேரணிய கிரயம் பிளஸ் உற்பத்தி மேல்நிலை. நேர் மூலப்பொருளை பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம்னு சொல்லுவோம். அடுத்து நேர்கோழி நேரணிய கிரயத்தை கூட்டி உற்பத்தி மேல்நிலை போடுவோம். அப்படி இல்லையா மொத்த கிரயத்திலிருந்து உற்பத்தி எல்லா மேல்நிலையை கழிச்சா உற்பத்தி கிரயம். இப்ப நாங்க ஆன்சருக்கு வருவோம். 26வது முதலாவது பாருங்க, நேர்கிரயங்கள் மற்றும் மேல்நிலை கிரயங்களை கூட்டுத்தொகை. நேர்கிரயங்களோட மேல்நிலையை கூட்டினா உற்பத்தி கிரயமா? இதுல பாருங்க, நேர்கிரயம் சரி, ஆனா மேந்தலைன்னு சொல்லிக்க. மேந்தலை பில நான் சொல்லி தந்துட்டேன். மேந்தலைன்னா உற்பத்தியும் வரும், உற்பத்தி அல்லா மேந்தலையும் வரும். அப்ப பொதுவா மேந்தலைன்னு சொன்னா பில, அங்க வரணும் உற்பத்தி மேந்தலைன்னு சொல்லணும். எனவே முதலாவது பில தெளிவா படிக்கணும். முதலாவது மேந்தலைன்னு சொல்லப்பட்டிக்கு தங்காச்சு, அதனால வராது. ஏன்னா மேந்தலை 2ஆ பிரிப்பமே, உற்பத்தி மேந்தலை தான் வரும். மேந்தலைன்னு பொதுவா சொன்னதெல்லாம் முதலாவது பில. 2வது பாருங்க, மூலப்பொருள் கிரயம் மற்றும் ஊழிய கிரயம். மூலப்பொருளோட ஊழியத்தை கூட்டினா என்ன வரும்? அங்க மூலக்கிரயம் தான் வரும். உற்பத்தி கிரயம் வராது. மூலப்பொருளோட கூலிக்கிரயத்தை கூட்டினா என்ன வரும்? மூலக்கிரயம் தான் வரும். அதாவது 2வது பிழை. மூலக்கிரயம் மற்றும் ஊழியக்கிரயம்டா என்ன வரும்? மூலக்கிரயம் வரும். எனவே 2வது பிழை. 3வது பாருங்க, மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேல்நிலை கிரயம். பாருங்க, மேல சமன்பாடு தந்திக்கிறேன். மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேல்நிலை, அதே சமன்பாடு தான் 3வதுல தரப்பட்டது. எனவே சரி. இப்படித்தான் சிம்பிளா படிச்சுட்டு போறது. எனவே 3வது சரி. அடுத்த 4வது பாருங்க, மூலக்கிரயம் மற்றும் உற்பத்தி கிரயம். 4வது பிழை, தொடர்பில்லாத சமன்பாடு. 5வது பாருங்க, உற்பத்தி கிரயம் மற்றும் உற்பத்தி அல்லா கிரயம். சொல்லி தந்துட்டேன். உற்பத்தி கிரயம் உற்பத்தி அல்லா கிரயம் 2ஐயும் கூட்டினா மொத்த கிரயம் வரும். எனவே 5வது வராது. 5வது வராதுன்னு போட்டு பிராக்கெட்ல போடுங்க மொத்த கிரயம். எனவே 26வதுக்கு 3வது ஆன்சர். இது எல்லாருக்கும் கிளியர்னா செட்ல போடுங்க.
அடுத்த கேள்விக்கு போவோம். 27வது. நீங்க 26 மட்டும் படிச்ச சிலபஸ்ல இருந்து உள்ள கேள்வி. 27வது முகாமை கணக்குல வர்றது புதிய விஷயம் வருது. நான் சொல்லி தருவேன், அப்படியே எழுதி படிச்சுட்டு போங்க. புதிய விஷயமா இருந்தா பிரச்சனை இல்லை. முகாமை கணக்குல இருந்து வருது. தெளிவா சமன்பாடு தருவன், படிச்சுட்டு போவோம். 27வது பாருங்க. மூலப்பொருள் எக்ஸின் காலாண்டுக்கான கேள்வி 1250 அலகு. இம்மூலப்பொருளின் அலகொன்றுக்கான கொள்விலை 250 ஆகும். கட்டளை ஒன்றுக்கான கட்டளை கிரயம் 25 ஆகும். இருப்பு வைத்த கிரயம் மூலப்பொருள்களின் அளவொன்றுக்கான கொள்விலையில் 10 வீதம் ஆகும். இம்மூலப்பொருளின் சிக்கன கட்டளை தொகையானது யாது? ஓகே, சமன்பாடு சொல்லி தருவன், எப்படி செய்யறதுன்னு சொல்லி தருவன், அப்படி எழுதி படிச்சுட்டு போவோம். போட்டுக்கோங்க. 27வது இது முகாமை கணக்கீட்டுல உள்ள விஷயம். இந்த முகாமை கணக்கீட்டுல இதுல நாங்க படிக்கக்கூடியது சிக்கன கட்டளை தொகை. போட்டுக்கோங்க, சிக்கன கட்டளை தொகை அல்லது மறு கட்டளை தொகை அல்லது பொருளாதார கட்டளை கணியம் எழுதிக்கோங்க. நாங்க சிக்கன கட்டளை தொகைன்னு என்னன்னு படிச்சுட்டு ஆன்சருக்கு போவோம். சிக்கன கட்டளை தொகை அல்லது மறு கட்டளை தொகை அல்லது பொருளாதார கட்டளை கணியம். சரி, சிக்கன கட்டளை தொகை, பொருளாதார கட்டளை கணியம், மறுகட்டளை தொகை. இதுல பாருங்க, இதுக்கு ஒரு சமன்பாடு இஓக்யூன்னு சொல்லுவோம். நாங்க பொருளாதார கட்டளை கணியம் அல்லது சிக்கன கட்டளை தொகை இதெல்லாம் ஒரே பெயர், எழுதிக்கோங்க. இதுக்கு நாங்க ஷோர்ட்டா சொல்லுவோம் இஓக்யூ. சரியா? இதுக்கு என்ன சமன்பாடுண்டா எழுதிக்கோங்க. இஓக்யூ சமன் 2D CO இன் கீழ் CH முழுவதின் வர்க்க மூலம். இஓக்யூ சமன் 2D CO இன் கீழ் CH முழுவதின் வர்க்க மூலம். இந்த சமன்பாடை போட்டா சிக்கன கட்டளை தொகை அல்லது பொருளாதார கட்டளை கணியம் கண்டுபிடிக்கலாம். இதுல பார்ப்போம். இதுல விளக்கத்தை பார்ப்போம். இஓக்யூண்டா என்ன? மறு கட்டளை தொகை அல்லது பொருளாதார கட்டளை கணியம். ரெண்டாவது டூண்டு சொல்றது இது ஒரு மடங்கு, அப்படியே ரெண்டுன்னு போடணும், ரெண்டின் மடங்கு. அடுத்து பாருங்க டி. டீன்னு சொல்றது வருடாந்த கேள்வி, எழுதிக்கோங்க. டீன்னு சொல்றது வருடாந்த கேள்வி அல்லது வருடாந்த நுகர்வு. வருடாந்த கேள்வி, வருடாந்த நுகர்வு. அடுத்து CO, காஸ்ட் ஆஃப் ஆர்டர், கட்டளை கிரயம். சியோண்டா கட்டளை கிரயம். இதை புதுசா படிக்கிறதானே எழுதி படிச்சுட்டு போவோம், பிரச்சனை இல்லை. இஓக்யூ சமன் 2D CO இன் கீழ் CH முழுவதின் வர்க்க மூலம். இஓக்யூண்டா சிக்கன கட்டளை தொகை, மறுகட்டளை தொகை, பொருளாதார கட்டளை கணியம். ரெண்டுன்னு சொல்றது சும்மா நம்பரை போடுங்க, மடங்கு. டீண்டா வருடாந்த கேள்வி அல்லது வருடாந்த நுகர்வு. இங்க சியோண்டா கட்டளை கிரயம். நாங்க ஒரு பொருளை ஆர்டர் போடுவோம் தானே, அப்படி ஆர்டர் போடும்போது என்ன செலவு ஏற்படுது, அதான் கட்டளை கிரயம். அடுத்து CH களஞ்சியப்படுத்த கிரயம் அல்லது இருப்பு வைத்த கிரயம். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி நாங்க சமன்பாட்டுல பிரதியீடு செஞ்சா ஆன்சர் வரும். இதைத்தான் நீங்க முகாமை கணக்குல படிக்க போறீங்க. நான் அப்படி படித்தந்து ஆன்சருக்கு போவேன். புதிய விஷயம் வந்தோம். இஓக்யூ சமன் 2D CO இன் கீழ் CH. இஓக்யூண்டா பொருளாதார கட்டளை கணியம். டீண்டா வருடாந்த கேள்வி அல்லது வருடாந்த நுகர்வு. சிஓண்டா கட்டளை கிரயம். CHண்டா களஞ்சியப்படுத்தல் கிரயம் அல்லது இருப்பு வைத்தல் கிரயம். ஓகே, இப்ப ஆன்சருக்கு போவோம். உங்க வருடாந்த கேள்வி மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு மாதாந்த கேள்வியோ காலாண்டு கேள்வியோ தந்தா வருடாந்தத்துக்கு பெருக்கி எடுத்து போடணும். இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். இதுல பாருங்க, மூலப்பொருள் எக்ஸின் காலாண்டு கேள்வி 1250.
அப்ப காலாண்டு கேள்வி தான் தரப்பட்டிக்கு, நமக்கு வருடாந்த கேள்வி தேவை. அப்ப என்ன செய்யணும்? எத்தனையால பெருக்கணும் சொல்லுங்க பாப்போம். ரெண்டு அப்படி போடுங்க. டீண்டா வருடாந்த கேள்வி, உங்களுக்கு காலாண்டு கேள்வி தான் தரப்பட்டிக்கு. அப்ப வருடாந்த மாத்திரத்துக்கு எத்தனையால பெருக்கணும்? 3. 1250 அலகுகள் காலாண்டு கேள்வின்னு தரப்பட்டா வருடாந்த கேள்வி கண்டுபிடிக்கணும். எனவே பெருக்கி எடுங்க. 1250 தர 4. இதுல காலாண்டுனா 4 மேல் 1. எனவே நாங்க ஆண்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு 4ஆல பெருக்கி எடுக்கணும். சரியா? எனவே டிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு 4 தர 1250 பெருக்குங்க. 4 தர 1250 மொத்தம் 5000. அதை போடுங்க. 2 தர 5000. டீண்டா வருடாந்த கேள்வி இங்க காலாண்டு தரப்பட்டிக்கு. எனவே 1250 தர 4 5000 போடும். அடுத்த தொடர்ச்சியா பாருங்க. இம்மூலப்பொருளின் அலகொன்றுக்கான கொள்விலை 250. கொள்விலையில அங்க தேவையில்லை, இங்க சொல்லி தந்துட்டு என்னெல்லாம் சம்பந்தப்படும் கொள்விலைன்னு ஒண்ணும் இல்லை. அடுத்த தொடர்ச்சியா பாருங்க. கட்டளை ஒன்றுக்கான கட்டளை கிரயம் 25. எனவே சிஓ கட்டளை கிரயத்தை அப்படி பெருக்குங்க. 25 5000 தர 25. அதன் கீழ் இருப்பு வைத்தற் கிரயம் அல்லது களஞ்சியப்படுத்தல் கிரயம் போடணும். அடுத்தை பார்ப்போம். இருப்பு வைத்தற் கிரயமானது மூலப்பொருள் அலகொன்றுக்கான கொள்விலையில் 10 வீதம். அப்ப கொள்விலையில 10 வீதம் தான் இருப்பு வைத்தற் கிரயம். எனவே உங்களோட 250 ரூபால 10 வீதம் இருப்பு வைத்தற் கிரயம்டா 25 ரூபா. அப்ப கீழே போடுங்க 25. சரியா? அப்ப உங்களுக்கு சிஹெச் எப்படி கண்டுபிடிக்கிறது? 250ல 10 வீதமா? அப்ப 250க்கு 10 வீதம் 25 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சுருக்கணும்டா இஓக்யூ வரும். எப்படி சுருக்கிறது? எல்லாத்தையும் பெருக்கி எடுத்துட்டு சுருக்கணும். எனவே 2 தர 5000 தர 25 பெருக்கி போடுங்க. 2,50,000. அதன் கீழ் 25. இப்ப 2,50,000 25ஆல பிரிங்க. 3ஆல பெருக்கிறது இல்ல, 4ஆல பெருக்கணும். தெளிவா விளையங்கொள்ளணும். சரியா? 250,000 25ஆல பிரிங்க. 10,000. வர்க்க மூலம் 10,000. இப்ப வர்க்க மூலத்தை இல்லாமக்கணும். வர்க்க மூலத்தை எப்படி இல்லாமக்கிறது? சின்ன விஷயம் ஒண்ணு. வர்க்க மூலம் எப்படி இல்லாமக்கிறது? உனோட கல்குலேட்டர்ல ஈக்கி குறியீடு அடிச்சா டிரெக்டா இல்லாம போகும். அப்படி இல்லாட்டி வர்க்கம்னா என்ன? ஒரு பெருமானத்தை அதே பெருமானத்தால பெருக்கிறது, டபுளா வரக்கூடியது. எனவே 2 சைபரை கட் பண்ணி ஒன்னா போடுங்க. இன்னும் 2 சைபரை கட் பண்ணி ஒரு சைபரை போடுங்க, ஒன்ன போடுங்க. எனவே 100 அலகுகள். இப்படி தெளிவா ஆன்சர் எடுக்கலாம். சரியா? எனவே 1000க்கான வர்க்க மூலம் இல்லாமக்கிற பெறுமதி 100 அலகுகள். எனவே இஓக்யூ சமன் 100 அலகுகள். இஓக்யூ சொல்றது அலகுகள்ல கொடுக்கணும். ஆன்சர் ஓகே. இது அனைத்தையும் எழுதிக்கோங்க. 27வதுக்கு 100 அலகுகள். தெளிவா விஷயத்த சொல்லி தந்தேன். எப்படி ஆன்சர் பண்றது எல்லாம் பார்த்துட்டோம். 100 அலகுகள் 2வது ஆன்சர். இது வரைக்கும் படிச்சது எல்லாம் கிளியர்னா செட்ல போட்டுக்கோங்க. இன்னைக்கு நாங்க புதுசா படிச்சது இஓக்யூ. இஓக்யூண்டா பொருளாதார கட்டளை கணியம், மறுகட்டளை தொகை அல்லது சிக்கன கட்டளை தொகை. இஓக்யூ சமன் 2D CO CH. டீண்டா வருடாந்த கேள்வி, சிஓண்டா கட்டளை கிரயம், சிஹெச்னா களஞ்சியப்படுத்தல் கிரயம் அல்லது இருப்பு வைத்தற் கிரயம். ஓகே, அப்ப 2ண்டா அப்படி போடணும். வருடாந்த கேள்விண்டா வருடாந்த கேள்வி தான் போடணும். காலாண்டுண்டா வருடாந்தம் கண்டுபிடிச்சு போடணும். எனவே 4 தர 1250 5000. 25 தரப்பட்டிக்கு அப்படி போடுங்க. இருப்பு வைத்தற் கிரயம் தரையில கொள்விலையில 10 வீதம் என 25. எனவே பெருக்கி எடுத்தா 2,50,000 25ஆல பிரிச்சா 10,000 வர்க்க மூலம். வர்க்க மூலத்தை எப்படி இல்லாமக்கிறது? 2 சைபரை கட் பண்ணி 1 போடுங்க. அடுத்து 2 சைபரை கட் பண்ணி 1 போடுங்க. அடுத்து 1. எனவே 100 அலகுகள் இஓக்யூ. எனவே ஆன்சர் 100 அலகுகள். சரியா? பேப்பர்ல பாருங்க எத்தனாவது ஆன்சர் போட்டுக்கோங்க. 2வது ஆன்சர்.